ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் பற்றி சொல்கிறேன். ஏன்னா வயிறில் வந்து குழந்தைங்களுக்கு குடல் புழுக்கள் வரும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி குடல் புழுக்கள்ங்கிறத தான் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். அந்த பூச்சிங்க வந்ததுன்னா என்ன பண்ணும்? அது எப்படி இன்ஃபெக்ட் ஆகுதுன்னாக்கா, இதுவும் பீக்கோ ஓரல் ரூட் மோஷனில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி, நாக்கு பூச்சி, சின்ன பூச்சிங்களா, அதோட பின்வாமம் இதெல்லாம் எக்ஸ் இருக்கும், ரைட்டா? அந்த எக் வந்து திருப்பியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வழியாக, வாட்டர் வழியாவோ இல்லைன்னா ஏதான சாலிட் ஃபுட் வழியாக உள்ளே போகும். அதனால தான் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி அது குடல் புழுக்கள் வரும். அது என்ன பண்ணும்? இவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுடும். அதனால் பசி எடுக்காது. அவங்க சாப்பிட்டா கூட உடல் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆஃப் வெயிட் இருக்காது. அது இல்லாமல் வயிற்று வலி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நாங்கள் அவங்களுக்கு டிவார்ம் தெரப்பி கொடுப்போம். அந்த பூச்சிங்க ஒழிக்கிறதுக்காக மருந்து கொடுப்போம். அண்ட் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னா, வாட்டர் கூடிய வரைக்கும் பாயில் பண்ணுங்க, இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் சாப்பிடுங்க, ரைட்டா? அந்த பியூர் வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவு தவிர்க்கலாம். அது இல்லாமல் அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்க. அவங்க வந்து சரியா நகத்தில் கிளீன் பண்ணலைன்னா அவங்களுடைய மோஷனில் இருக்கிற அந்த பூச்சியோட முட்டைகள் கையில் இருக்கும், அது வழியாகவும் வரலாம். இல்லைன்னா ஈ வந்து அந்த மோஷனில் ஓப்பன் டிஃபிகேஷனில் உட்கார்ந்ததுன்னா அது காலில் வந்து அந்த எக்கு ஒட்டிக்கும். அது நம்ம ஃபுட் பார்ட்டிகளில் உட்கார்ந்ததுன்னா அது ஃபுட்டில் வரும், அது நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகும். ஸோ இந்த ஹைஜீனிக்காக இருந்தால் இதெல்லாம் தவிர்க்கலாம். ஆல்ரெடி வந்துடுச்சுனாக்க அந்த டேப்லெட்ஸை டிவார்ம் தெரப்பி கொடுத்து அவங்களுக்கு கிளியர் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த இன்ஃபெக்ஷன் வரதுண்டு. இன்ஃபெக்ஷனில் ஆக்சுவலி இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், ரைட்டுங்களா?